சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆனி மாதம் பௌர்ணமியில் இந்த ஒற்றை பொருளை உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், ஏன் பௌர்ணமி அன்று வாங்கி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு உரிய நாள் இந்த பௌர்ணமி. குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் இந்த பௌர்ணமி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாள்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற் போல இந்த பொருளை நீங்க உங்க வாங்கி குலதெய்வத்திடம் வைக்கும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். ஒரு 3 பிரச்சனைகளுக்கான தீர்விற்கான எளிய பொருளை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அத நீங்க கண்டிப்பா எடுத்து செய்யுங்க. 1, முதல்ல குழந்தைங்க படிப்புல சிறந்து விளங்கணும், படிப்புல ரொம்ப ஆர்வம் ஏற்படணும் அப்படின்னா, இந்த பௌர்ணமியில உங்க குலதெய்வத்திற்கு ஏலக்காய் மாலை வாங்கி சாற்றுங்க. ஒண்ணுமில்ல, ஒரு ஏலக்காய், 21 ஏலக்காய், 15 ஏலக்காய் அப்படிங்கிறத நீங்களே கோத்து உங்க குலதெய்வ படத்திற்கு போடும்போது கண்டிப்பாக குழந்தைகள் படிப்பில் மிகுந்த ஆர்வம் ஏற்படும். அவங்களோட படிப்பு எப்போதுமே மேன்மையடையும். 2வது, மன நிம்மதி பெற. அதாவது வெளியிலலாம் நல்லா சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ டென்ஷனா இருக்கும். அடிக்கடி சண்டை வருது. அப்படிங்கிறவங்க இந்த பௌர்ணமி அன்று முத நாளே வீடெல்லாம் முழுவதும் சுத்தம் செய்த பிறகு வீட சுத்தம் செய்யும்போது எப்படி வீட சுத்தம் செய்யணும்? அந்த தண்ணீர்ல என்ன பொருள் சேர்க்கணும்? எந்த பொருள் சேர்த்தா உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு விரும்பி வருவாங்க? அப்படிங்கிற ஒரு வீடியோவே நம்ம தனியா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு அதே போல உங்க வீட சுத்தம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும். இப்ப பௌர்ணமிக்கு முத நாளே உங்க வீட சுத்தம் செய்த பிறகு பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல அனைத்து மூலைகளிலுமே அந்த ஒவ்வொரு பச்சை கற்பூரம் வைங்க. உங்க வீட்டு எத்தனை மூலைகள் இருக்கோ, கிச்சன்ல, ஹால்ல, பெட்ரூம்ல, சாமி ரூம்ல, எல்லா இடத்துலயும் அந்த மூலைகள்ல பச்சை கற்பூரம், ஒரு முழு கற்பூரத்தை அப்படி அப்படியே வச்சிருங்க. ஏன்னா பச்சை கற்பூரம்ங்கிறது கரையக்கூடியது. அந்த கற்பூர வாசனை கரைய கரைய வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உங்க வீடே அப்படி கோவில் மாதிரி இருக்கும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். மன நிம்மதி கட்டாயம் கிடைக்கும். 3வது, உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கு, செல்வம் சேரணும் அப்படின்னாலும் 2க்கும் சேர்த்து ஒரே பொருள் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வச்சிருங்க உங்க பூஜை அறையில. நீங்க எப்ப குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த கல்லுப்பை எடுத்துட்டு போய் உங்க குலதெய்வ கோவில்ல சமைப்பாங்கல்ல, அந்த சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த உப்பை கொண்டு போய் உங்க குலதெய்வ எல்லையில ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. நெய்வேத்தியமா வெறும் பொங்கல் மட்டும் தான் வைப்போம். அதுவும் வெண்பொங்கல் தான் ஒரு சில கோவில்ல வைப்பாங்க. இல்ல ஒரு சில கோயில்ல சர்க்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. அதுலயுமே உப்புலாம் போட மாட்டாங்க. உப்பு வந்து பயன்படுத்த மாட்றாங்க அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா, அப்ப அந்த கோவில சுத்தம் பண்றதுக்காகவது கண்டிப்பா உப்பு பயன்படுத்துவாங்க. ஏன்னா கோவில்ல தொடைப்பாங்க அடிக்கடி. அப்படி தொடைக்கும்போது கல்லுப்பு போட்டு தொடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா உங்க குலதெய்வத்தின் கோவில்ல அந்த உப்ப கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. குலதெய்வ கோவில்ல அந்த உப்பை பயன்படுத்தும்போது அந்த உப்பு கரைய கரைய கண்டிப்பா உங்க வீட்ல கடன் அப்படிங்கிறது கரையும். கடன் குறைந்தாலே நம்ம வீட்ல செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எப்ப நாங்க அந்த உப்ப கொண்டு போய் கோவில்ல குடுக்கணும்? நீங்க 1 மாசம் பௌர்ணமியில உப்பு வாங்கிட்டு வந்து வச்சீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கடன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. மாதம் பௌர்ணமி பௌர்ணமி இந்த உப்பு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்ப உங்களால குலதெய்வ கோவிலுக்கு போக முடிகின்றதோ, இப்ப ஒரு 5 பாக்கெட் கல்லுப்பு சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு 5 மாசமா. கடன் எல்லாம் முழுசா அடைஞ்சிருச்சு. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. ஒரு பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு 5 கல்லுப்பு பாக்கெட்களையும் உங்க குலதெய்வ கோவில்ல ஒப்படைச்சுட்டு வந்துருங்க. இவ்வளவுதான் பரிகாரம். எளிய பரிகாரம். கண்டிப்பா செய்யுங்க. கை மேல பலன் குடுக்கும். குலதெய்வம் சார்ந்த ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய பௌர்ணமி அன்று எல்லாரும் குலதெய்வத்தை வணங்குவோம். எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்ல காலம் பிறக்கும்.
அவங்கவங்க குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பா உங்களுக்காக நல்லது மட்டுமே செய்றதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு தெய்வம் உங்க குலதெய்வம். பௌர்ணமியில குலதெய்வத்தை கையெடுத்து பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் குடும்பம். கண்டிப்பா செய்யுங்க. நன்றி, வணக்கம்.